நான் வந்து தேனி, ஆண்டிப்பட்டி பக்கத்துல ரோசனப்பட்டின்ற ஒரு சின்ன கிராமம் தான் பிரதர். அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி. ஆமா, ஆண்டிப்பட்டி பக்கத்துல ஒரு கிராமம். அங்க இருந்து ஒரு 9 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நான் வந்து கேட்டரிங் முடிச்சுட்டு வெளியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து சொந்தமா விவசாயம் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொந்த ஊருக்கே வந்துட்டேன். சென்னையில இருந்தேன். சொந்த ஊர்ல இருந்து நம்ம மைவீத்தில வந்து 2021 வந்து ஜாயின் பண்ணேன். ஓஎம்ஆர் தான் ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணிட்டேன். பட் என்னால் அப்போ அந்த டைம்ல அமௌண்ட் இது பண்ண முடியல. அதனால இப்போ லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஐடி போட்டுட்டு என் ஒய்ஃபுக்கும் ஐடி போட்டேன். பட் ரெண்டுமே இடையிலேயும் நின்று போச்சு. அதனால நிறைய கமிட்மெண்ட் சீட்டு போட்டிருந்தேன். இதை வச்சு 4 சீட்டு வேற போட்டிருந்தேன். என்னால ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து விட்டுருச்சு. நான் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுவும் பாதியிலே நின்றுச்சு. முழுசா முடிக்க முடியல. மாட்டுக்கொட்டை அதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே அப்படியே ஜாம் ஆகி நின்ன மாதிரி நின்று போச்சு. ரொம்ப ஒரு வருத்தமான சூழ்நிலை தான். ஆனா நம்ம இந்த நிறுவனம் வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வேற ஏதாவது நம்ம நிறுவனத்துல இருந்து ஏதாவது அப்டேட் இருக்கா பிரதர்? அப்டேட்னா வந்து நிறுவனம் சார்ந்து அவங்க கொடுத்தாதான். இப்போதைக்கு வந்து வெளியில உண்மையை சொல்லணும்னா வெளியில எதுவுமே இப்போதைக்கு அவங்களும் சொல்றது இல்ல, மத்தவங்களையும் சொல்ல விடுறது இல்ல. இதுதான் இப்போதைக்கான உண்மை. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லாம இருக்கீங்களா? இல்ல எதுவும் இல்லாம இல்ல அப்படி கிடையாது. இருக்கு ஆனா வெளியில இல்ல. உள்ள இருக்கு ஆனா வெளியில இல்ல. இது மட்டும் தான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கொஸ்டின் கேட்காதீங்க நீங்க. ஏதோ நல்ல நிறைய பேர் வந்து இல்ல சீக்கிரமா நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதற்கான கால சூழ்நிலைகள் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா சாதகமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமத்த வந்து என்ன பொறுத்தவரையில வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கம்பெனி நிச்சயம் வரும். நான் நம்பிக்கையோட காத்திருக்கேன். நான் இல்ல நானும் நம்பிக்கையோட தான் இருக்கேன். கண்டிப்பா நான் நம்பிக்கையோட காத்திருக்கேன். இல்ல நானும் வந்து எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. சரி வந்துரும் அப்படின்ற இது. அதே நம்பிக்கையோட நீங்கள் இருக்கிறதா இருந்தா இருக்கலாம். கண்டிப்பா இருப்போம். ஏன்னா 2021 இருந்து அதுல பயணிச்சு வந்திருக்கேன். ஏன்னா எல்லாருமே தெரியும் எனக்கு. அதனாலதான் நானு அதுல இன்னும் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 1% கூட குறையல. சரி. ஆனா எம்பியும் இது வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருந்திருக்காரு. நமக்கு மந்த்லி ஒண்ணு அதை வித்துட்டா போடுறா இதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கரெக்ட் டைம்ல கரெக்டா கிடைச்சிருக்கு. அதனால அது 100% நம்பிக்கை இருக்கு. ஓகே பிரதர். ரொம்ப நல்லதே நடக்கும். ஓகே, நன்றி. நீங்க வந்து கலந்துகிட்டு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். நன்றி பிரதர். நன்றி.